அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இந்திரஜித் பேசுகிறேன். நான் நலம், நீங்களும் நலமாக இருக்க வேண்டும் என்று மாற்றம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்பு நண்பர்களே, நவம்பர் 4 நாளிலிருந்து டிசம்பர் 4 வரை தமிழ்நாட்டிலே தேர்தல் ஆணையம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது சிறப்பு தேர்தல் தீவிர திருத்தம் நடவடிக்கையை மேற்கொள்ள இருக்கிறது. இந்த திருத்தம் தேர்தல் நேரத்தில் 2026 தேர்தல் அறிவிக்கப்பட போகின்ற நேரத்தில், ஏப்ரல் மே மாதங்களில் அறிவிக்கப் போகின்ற இந்த நேரத்தில் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை தேவையா, இது ஒரு உள்நோக்கம் கொண்டது என்று தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிகள் எல்லோருமே எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி 2 கட்சிகளை தவிர மீதி அனைத்து கட்சிகளும் தமிழ்நாட்டிலே எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலே பல மாநிலங்களில் எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆளுங்கட்சி எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. எதிர்ப்பு தெரிவித்ததோடு மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் தமிழ்நாடுடைய முதலமைச்சருடைய தலைமையிலே ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. அனைத்து கட்சி கூட்டத்தில் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லப்படுகின்ற எஸ்ஐஆரை நீங்கள் நிறுத்த வேண்டும், நிறுத்தவில்லை என்று சொன்னால் வேறு வழி இல்லாமல் நாங்கள் உச்சநீதிமன்றம் செல்ல வேண்டி இருக்கும் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். ஒரு தேர்தலில் சீர்திருத்தம் செய்வதை நாங்கள் ஆதரிக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் சீர்திருத்தம் என்ற பெயரிலே இப்பொழுது செய்வது ஒரு உள்நோக்கம் கொண்டவை. பீகாரிலே நடந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை எப்படி இருந்தது என்பதையெல்லாம் உதாரணம் காட்டி அந்த கூட்டத்திலே முதலமைச்சர் உள்ளிட்ட பல அரசியல் கட்சி தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள். பீகாரிலே நடந்த விவரங்களை எல்லாருமே பார்த்தோம். ஏறத்தாழ ஒரு 67 லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்கிறார்கள். 67 லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்கிறார்கள். சில பேரை சேர்த்திருக்கிறார்கள். இங்கு ஒரு தேர்தல் ஆணையம் ஒரே நேரத்தில் 67 லட்சம் வாக்காளர்களை அங்கே நீக்கியிருக்கிறது இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையின் மூலமாக. அதே போல் கொஞ்சம் பேர்த்தை கொண்டு சேர்த்தும் இருக்கிறார்கள். அப்போ தேர்தல் ஆணையம் இப்பொழுது எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய கேள்விகள் என்னவாக இருக்கிறது, எல்லோருக்குமான கேள்வியும் என்னவாக இருக்கிறது. ஏற்கனவே எப்படி அமலாக்கத்துறை, அதே போல் வேறு சில துறைகள் ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக அல்லது ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இங்கே அவைகளை பயன்படுத்துகிறார்களோ, அதே போல் சுதந்திர அமைப்பான தேர்தல் ஆணையமும் இப்பொழுது பயன்படுத்தப்படுகிறதோ என்கிற அச்சம் எல்லோருக்குமே எழுந்திருப்பதற்கான காரணம் பீகாரில் நடந்த நடவடிக்கை. அது இன்னும் சொல்லப்போனால் அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை பற்றியான விவாதம் பாராளுமன்றத்திலும் அதை பற்றியான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கின்ற போதே வேறு மாநிலங்களில் அது தமிழ்நாடு உள்ளிட்ட, மேற்கு வங்காளம் உள்ளிட்ட, கேரளா உள்ளிட்ட 11 மாநிலங்களில் வேகமாக அமுல்படுத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இங்கே தான் உள்நோக்கம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். 67 லட்சம் வாக்காளர்களை அங்கே நீக்கியிருக்கிறீர்கள். அப்படி நீக்கப்பட்டவர்கள் இதை சொல்லுகின்ற போதே எஸ்ஐஆர் நடவடிக்கை என்பது எஸ்ஐஆர் ஒரு உண்மையான வாக்காளனை நீக்காது, அதே போல் போலி வாக்காளர்களை நீக்கும். அது மட்டும் இல்லை, எஸ்ஐஆர் என்பது ஏதோ வாக்காளர் பட்டியல் மட்டும் கிடையாது, இந்த நாட்டினுடைய குடியுரிமைக்கு ஆதாரமானது, அவன் இந்தியன் என்பதை நிரூபிப்பதற்கான ஆதாரம் இது என்று எஸ்ஐஆரை காண்பிக்கிறார்கள். அப்போ அப்படின்னா பீகாரில் இருக்கக்கூடிய 67 லட்சம் பேரை அவர்கள் அந்த வரைவு பட்டியலில் இல்லை. அப்போ 67 லட்சம் பேரும் நீக்கப்பட்டு விட்டார்கள். அப்போ இந்திய நாட்டிற்குள் 67 லட்சம் பேரும் அகதிகளா? ஒரு நாட்டில், இந்த நாட்டில் பிறந்து வளர்ந்தவர்களை ஒரு தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து கொண்டு அவர்களை அகதிகளாக்கி இருக்கிறது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் பேசியிருக்கிறார். இப்பொழுது சீமான் வேறொரு விஷயத்தை தம்பி சீமான் சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் சேர்த்து தான் கணக்கெடுத்து பார்க்க வேண்டும். 67 லட்சம் பேரில் பெரும்பகுதியினர் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள், பீகாரிகள். அப்போ தமிழ்நாட்டிற்குள்ளே பீகாரிகள் இங்கே இருக்கின்ற போது அவர்களை எல்லாம் இந்த வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய, வட மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இங்கே கொண்டு இறக்குமதி செய்து குடியமர்த்தி இவர்களை வாக்காளர்களாக்கி தமிழ்நாட்டில் அவர்களும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்க வைத்து தமிழ்நாட்டையும் ஒரு இந்தி பேசக்கூடிய மாநிலம் போல மாற்றி அமைப்பதற்கான ஒரு சூழல் வந்திருக்கிறது.
அவர்கள் இங்கே வந்து வேலை செய்வதிலே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அவர்களை கொண்டு வந்து இங்கே வாக்காளர்களாக மாற்றுவதன் மூலமாக இங்கே யார் ஆட்சி செய்யலாம் என்பதை முடிவு செய்வர்களாக அவர்கள் ஆனார்கள் என்றால் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடு என்னாவது என்று தம்பி சீமான் உள்பட பேசியிருக்கிறார்கள். இந்த அபாயம் இருக்கிறதா என்றால் அவர் சொன்னதிலே உண்மை இல்லை என்று யாரும் மறுக்க முடியாது. ஏனென்றால் அதனுடைய ஆவணங்கள் அதில் பேசுகிறது. இதில் நாம் பேசுகின்ற போது நிறைய விவரங்களை சொல்ல வேண்டும். ஆனால் இப்பொழுது தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறது என்றால் 2002க்கு முந்தைய இந்த கணக்கெடுப்பு என்பது எஸ்ஐஆருடைய கணக்கெடுப்பு என்பது 1951 அந்த 52 தான் அனைவருக்கும் வாக்குரிமை. அதற்கு முன்னால்லாம் வந்து நடந்த தேர்தலெல்லாம் அனைவருக்கும் வாக்குரிமை கிடையாது. தேர்தல் அதுக்கு முன்னாடி இந்தியாவில் நடந்துச்சு, வெள்ளக்காரங்காலத்திலையும் நடந்துச்சு. அதற்கு முன்னாடி நடந்த தேர்தல்கள் எல்லாத்திலையும் அனைவருக்கும் வாக்குரிமை கிடையாது. படித்தவர்கள், சொத்து வைத்திருப்பவர்கள், பட்டதாரிகள், சொத்து வைத்திருப்பவர்கள் இருவர்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை இருந்தது. எனவே தான் அனைவருக்கும் வாக்குரிமை என்பது 1952 பல போராட்டங்களுக்கு பின்னால் கம்யூனிஸ்டுகள்லாம் பல போராட்டத்தை நடத்தினாங்க, பல தீர்மானங்களை போட்டாங்க. அதற்கு பின்னால் தான் 1952 அனைவருக்கும் வாக்குரிமை என்பது நாட்டில் வந்தது. அப்போ 1951 தொடங்கி 2004 வரைக்கும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், இந்த மாதிரி சிறப்பு தேர்தல் சீர்திருத்தம் என்பது 8 முறை நடந்திருக்கிறது. கடைசியாக நடந்ததுங்கிறது 2004. இப்போ 2004க்கு அப்புறம் நடத்தாமல் இப்போ 2025 அது 2026 தேர்தல் வரும்போது திடீர்னு 1 மாதம் 2 மாதத்தில் மட்டும் நடத்த வேண்டிய அவசியம் என்ன? இதுதான் அழுத்தமான கேள்வி. சரி, நடத்தி முடித்திட முடியுமா? இப்போ 6,000 தமிழ்நாட்டில் 6 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இந்த 6 கோடி வாக்காளர்களையும் பிஎல்ஓ என்று சொல்லப்ப அந்த பூத் லெவல் ஏஜெண்ட் என்று பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் அவர் வந்து இதை செஞ்சிட முடியுமா? ஒரு பூத் லெவல் ஆஃபீஸர் வந்து அவருக்கு எல்லாரையும் பார்த்து அவங்களான தகவல் இன்னும் சொல்ல போனால் அந்த தகவலை பெற்று கொடுக்கணும். அதாவது விவரப்பட்டியலை கொடுக்கணும். அந்த விவரப்பட்டியலில் பல ஆதாரங்கள் இருக்குது. 2002 உங்களுடைய அப்பா அம்மா உங்கள் உறவினர்கள் யாராவது அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். 2002 வரைக்கும் இருக்கிற வாக்காளர் பட்டியலில் ஏற்கனவே இருந்தவங்கள அதாவது பீகாரில் வந்து 11 ஆவணங்களையும் காமிக்கணும். அந்த பட்டியலில் இருந்தால் கூட 11 ஆவணங்கள், இந்த ஆவணங்கள்லாம் வச்சுருக்கீங்களான்னு காமிக்கணும்னு 11 ஆவணங்களை வெளியிட்டது தேர்தல் ஆணையம். இந்த ஆவணங்கள்லாம் நான் பின்னாடி படிக்கிறேன். ஆனால் அந்த ஆவணங்களில் அங்கே பார்க்கப்பட்டது. இப்போ என்ன, உச்சநீதிமன்றத்துக்கு போனதுக்கு பின்னாடி 2002 வரைக்கும் அவங்க உறவினர்கள் எல்லோரும் இங்கே இருந்திருந்தா, அதாவது அப்பாவோ அம்மாவோ அவங்க வாக்காளராக இருந்திருந்தா அவங்க வந்து இந்தியர்கள் தான், எனவே அவங்க வாக்களிக்க உரிமை உள்ளவர்கள் தான் என்று கணக்கெடுத்து கொண்டு அதற்கு பிறகு இருப்பதை பார்க்கலாம். ஆனால் 2002 அவங்க பட்டியலில் இருக்காங்களான்னு நிரூபிக்கணும். அவங்களுடைய அந்த எந்த இடத்துல இருக்காங்க, அவங்களுடைய அவங்களுடைய பூத்து நம்பர் என்ன, அவங்களுடைய அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த விவரங்களை எல்லாம் சொல்லணும். 2002 இருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாம், இதையெல்லாம் பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர் வந்து பார்த்து சரிபார்த்து இந்த விவரங்களை எழுதி அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கணும். வேறு ஆவணங்கள் வேணால் காமிக்க வேண்டாம், ஆனால் இதெல்லாம் இருக்கான்னு காமிக்கணும். தங்களுடைய உறவினர்கள் இருந்தார்கள் என்பதை நிரூபிக்கணும். இப்படிலாம் நிரூபித்து பண்ணணும். இப்போ என்ன கேள்வினா, நீங்கள் நவம்பர் 4 தொடங்கி டிசம்பர் 4 முடிக்க போகிறீங்க. அப்புறம் டிசம்பர் 9 வந்து அதை வெளியிடுவீங்க. அதுக்கப்புறம் ஜனவரி 31 வரைக்கும் அப்பீல் போகலாம், அதில் விடுபட்டு போனவங்க அப்பீல் போகலாங்கிறாங்க. பிப்ரவரி மாதம் முழுசாக வரைவு பட்டியல் வெளியிடப்படுங்கிறாங்க, வாக்காளர் பட்டியலே வெளியிடப்படுங்கிறாங்க. இதற்குள்ளே 6 கோடி பேரையும் நீங்கள் வந்து 6 கோடி வாக்காளரின் தமிழ்நாட்டில் இந்த கணக்கெடுப்பு விவரங்களை செய்துவிட முடியுமா என்பது தான் அழுத்தமான கேள்வி. அப்போ செய்துவிட முடியாது. இதில் என்ன சூழ்ச்சி இருக்கிறது? அப்படின்னா இதில் என்ன சூழ்ச்சி இருக்கிறது? தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களே ஏறத்தாழ ஒரு 9,42,941 பேர் தான் இருக்காங்க. 9,42,941 பேர் தான் இருக்காங்க. இந்த 9,42,941 பேரையுமே 10 லட்சம் பேர்னே வச்சுங்க, அவ்வளோ பேர் எந்த வேலையும் செய்யாமல் அலைஞ்சாவே முடிக்க முடியுமா? எந்த வேலையும் செய்யாமல் அலைஞ்சாவே முடிக்க முடியுமா? இல்லை வாத்தியார்களை வச்சு முடிப்போனால் பள்ளிக்கூடத்தெல்லாம் இழுத்து மூடிட்டு அவங்களையும் சேர்த்து வச்சுக்கிட்டே பண்ணிங்கன்னா கூட 16 லட்சம் பேர் தான். அவங்க ஒரு 5,65,639 பேர் தான் இருக்காங்க. ஆசிரியர்கள் 5,65,639 பேர் அதிகாரப்பூர்வமாக பள்ளி கல்வித்துறை வெளியிட்டு இருக்கிறது.
இவங்க எல்லாத்தையும் நீ சேர்த்துட்டு பண்ணால் கூட பண்ணி முடிக்க முடியுமா? எப்படி பண்ணி முடிப்பீங்க? அப்புறம் ஏன் இப்படி அவசரமாக அறிவிக்கணும் அப்படின்னா 2004 இடையில எப்போ வேணாலும் செஞ்சுருக்கலாமே. ஒரு தேர்தல் நேரத்தில் கொண்டு விடணும்னா பீகாரில் தேர்தல் நேரத்தில் பண்ணி தான் 67 லட்சம் வாக்காளர்களை நீங்கள் நீக்க வச்சுட்டீங்க. அங்கே என்ன ஜனநாயகம் இருக்கிறது? அதில் செத்து போனவன்னு கொஞ்சம் பேர் சொன்னாங்க. செத்து போனவன்னு சொன்னால் செத்து போன கொஞ்சம் பேர்த்த கூப்பிட்டு செத்து போனவங்கெல்லாம் உயிரோடு இருக்காங்கன்னு ராகுல் காந்தி நிரூபித்தார். யாரெல்லாம் செத்து போனான்னு சொன்னாங்களோ அவங்களோட சேர்ந்து டீ குடித்தார் அவர். அப்படின்னா பொணங்களோட டீ குடித்தாரா? அவங்களாம் நிரூபிக்கப்பட்டாங்க. அப்போ எவ்வளோ பச்சையாக இருக்கிறது மீறல் எப்படி இருக்குது? தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திர அமைப்பு. இந்திய நாடு மிக பரந்த ஜனநாயகத்தை கொண்ட நாடு. உலகத்திலேயே உயர்ந்த ஜனநாயகம் கொண்ட ஒரு நாடு இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயகம் மிக உயர்ந்த ஜனநாயகம் என்று உலகமே போற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போ என்ன நிலைமை ஆயிடுச்சு? தேர்தல் ஆணையத்தை தலைமை தேர்தல் ஆணையர் நியமிக்கும் போதே இந்த சந்தேகம் எல்லாத்துக்கும் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த நடைமுறையில் தலைமை தேர்தல் ஆணையம் என்பது ஒரு சுதந்திர அமைப்பு என்று தான் அரசியல் அமைப்பு சட்டம் சொல்கிறது. அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. ஆனால் அந்த தேர்தல் ஆணையத்தை நீங்கள் எப்படி தேர்தல் ஆணையத்தினுடைய தலைவரை நியமிக்கின்ற அந்த தலைவர் நியமிக்கிறதுக்கு ஒரு புரோட்டோகால் ஏற்கனவே இருந்தது. இந்த பாரதிய ஜனதா ஆட்சி வருவதற்கு முன்னால், இந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு முறை இருந்தது. என்ன முறை? தலைமை தேர்தல் ஆணையரை யார் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அந்த தேர்ந்தெடுக்கிற குழுவில் 3 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் பிரதமர், இன்னொரு எதிர்க்கட்சி தலைவர், இன்னொருத்தர் உச்சநீதிமன்ற நீதிபதி. எனவே இந்த 3 பேரும் சேர்ந்து தான் அதை முடிவு பண்ணணும்னு இருந்தது. இப்போ இவங்க வந்ததுக்கு பின்னாடி, மோடி ஆட்சி வந்ததுக்கு பின்னாடி என்ன பண்ணார்? உச்சநீதிமன்ற நீதிபதி எடுத்துட்டார். அதுக்கு பதிலாக அவங்க அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை போட்டுக்கலான்னு வச்சுக்கிட்டாங்க. இப்போ மெஜாரிட்டி அப்படின்னு வந்தால் எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர் இருப்பார். அவர் எதுக்குறாருன்னே வச்சுக்குவோம். 3 பேர்த்தில் 2 பேர் யாராக இருப்பா? ஒருத்தர் பிரதமர், இன்னொருத்தர் அவங்க அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர். அவங்க சேர்ந்து தான் தேர்தல் ஆணையரை நியமித்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையர் எப்படி வந்தார்னா இந்த நியமனத்தின் மூலமாகத்தான் வந்தார். எனவே தான் பலத்த சந்தேகம் எப்பொழுதும் எல்லோருக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அதுக்கு தகுந்தது போலயே இந்த தேர்தல் ஆணையம் 1951 நம்முடைய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 169 படி ஒரு சீர்திருத்த நடவடிக்கை செய்யணும்னு சொன்னால் ஒன்றிய அரசு அதை அரசு இதழில் பதிவிடணும், பப்ளிஷ் பண்ணணும். அரசு இதழில் பதிவு பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி தான் வாக்காளர் திருத்தப்படுகின்ற அந்த திருத்த வேலையை ஆரம்பிக்கணும், பட்டியல் திருத்தத்தை ஆரம்பிக்கணும். ஆனால் அதை எதையுமே செய்யலையே. எதையுமே செய்யாமல் தேர்தல் ஆணையம் தன்னிச்சை மூப்பாக இதை செஞ்சுருக்கு. அப்போ தேர்தல் ஆணையம் செய்கின்ற போதும் அதை பாரதிய ஜனதா ஆதரிக்கின்ற போதுமே வேறு என்ன சந்தேகம் வேணும்? பக்கத்திலேயே உள்ளங்கை நெல்லிக்கனி போல் பீகாரில் நடந்த விவரம் தெரியுதில்ல. 67 லட்சம் பேரை நீக்கியிருக்கிய. அந்த 67 லட்சம் பேரையும் இங்கே தமிழ்நாட்டில் அல்லது தென் மாநிலங்களில் நீங்கள் வாக்காளராக்குவதற்கான முயற்சி செய்கிறீர்கள் என்பதுதான் சீமானுடைய குற்றச்சாட்டு. சரிதானே? அதுக்கு என்ன சொல்கிறாங்க? இப்போ ஆவணங்கள்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆவணங்களில் அவங்க சொல்லியிருக்கிற 11 ஆவணம். இப்போ என்ன தெரியுமா? தேர்தல் ஆணையம் கொடுத்த வாக்காளர் அடையாள அட்டை இருந்துச்சுல, அது ஆவணம் இல்லை. இது தேர்தல் ஆணையம் தானே கொடுத்துச்சு. ஆனால் தேர்தல் ஆணையம் கொடுத்த வாக்காளர் அடையாள அட்டை வச்சுருந்தா கூட அவர் ஓட்டு போட முடியாது. அதே போல் ஆதார், எல்லாத்துக்கும் ஆதார்னாங்க. குடும்ப அட்டையில் கூட ஆதார் இணைக்கணும். நாங்கள் நம்ம நாட்டில் விமான பயணத்தில் டொமஸ்டிக் விமானத்தை பயன்படுத்தணும்னா விஷா இல்லாத நாடுகளுக்கு போகணுன்னா இது போதும்னாங்க. ஆனால் இன்றைக்கி ஆதாரே இல்லைன்ட்டாங்க. அது ஆதாரமே இல்லைன்ட்டுச்சு. உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லுச்சு, குறைஞ்சபட்சம் ஏன் நீங்கள் பாட்டுக்கு ஈவிரக்கம் இல்லாமல் 67 லட்சம் பேர்த்தை நீக்கிட்டீங்களே, ஒரு நாட்டினுடைய அவனை அகதி ஆக்கிட்டீங்களே, நீங்கள் அவனுக்கு இந்த நாடே இல்லைன்னு ஆக்கிட்டீங்க நீங்கள். அப்படின்னா அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் அவங்கள பரிசீலனை பண்ணுறதுக்கு அவங்களோட ஆதாரை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேணும்னு சொல்லும்போது, ஆதாரை அடையாள அட்டையாக என்ன வேணுமா வச்சுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அடையாள அட்டையாக வச்சுக்கலாம் ஆதாரை, 12வது ஆதாரமாக. ஆனால் ஆவணமாக வச்சுக்க முடியாது. அதை அடையாளமாக வச்சுக்கிட்டு 11 ஆவணங்களில் ஏதாவது ஒரு ஆவணத்தை கொடுக்கணும், அவர் சப்மிட் பண்ணணுன்றாரு. ஒருத்தர் இந்த பட்டியலேருந்து நீக்கிட்டா நான் இந்தியன் தான் நிரூபிக்கிறதுக்கு, எனக்கு வாக்கு இருக்குன்னு நிரூபிக்கிறதுக்கு, அந்த பட்டியலில் சேர்றதுக்கு அவருக்கு 11 ஆவணம் தேவை.
அது ஒன்று அவங்க சொல்லியிருக்கிறது பிறப்பு சான்றிதழ், அடுத்து பாஸ்போர்ட்டு, அடுத்து கல்வி சான்றிதழ், அப்புறம் அரசு பொதுத்துறை ஊழியர்கள் அல்லது ஓய்வூதியர்களுக்கு வழங்கப்படும் அடையாள அட்டை, நிரந்தர வசிப்பிட சான்றிதழ், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, வன உரிமை சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், குடும்ப பதிவேடு, ஃபேமிலி ரிஜிஸ்டர்டு, அப்புறம் அரசாங்கத்தால் வழங்கப்படும் நிலம் அல்லது வீடு ஒதுக்கீடு சான்றிதழ், தேசிய குடிமக்கள் பதிவேடு, அப்புறம் 1/7/1987க்கு முன் அரசு, வங்கி, தபால் அலுவலகம், எல்ஐசி போன்ற பொது ஆவணங்கள் வழங்கப்பட்ட ஆவணங்கள், எல்ஐசி இதுமாரி இதெல்லாம் ஏதாவது ஆவணம் கொடுத்துருந்தா அந்த ஆவணம். ஆதார் அட்டை அது இந்த 11 ஆவணம் தாங்க. இப்போ ஆதார் என்ன? ஆதார் ஆவணம் கிடையாது, அது ஒரு அடையாள சீட்டு. அதுவும் உச்சநீதிமன்றம் போனதுக்கு பின்னாடி, உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு பின்னாடி கூட ஆவணமாக தேர்தல் ஆணையம் எடுத்துக்கல, அது ஒரு அடையாளமாக வச்சுக்கலாம். ஆனால் இந்த 11 ஆவணங்களில் சொல்லியிருக்காங்க. இந்த 11 ஆவணங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிறப்பு சான்றிதழ் எல்லோரும் வாங்கியிருப்பாங்களே கிராமத்தில், வாங்காதவங்க நிலைமை என்ன? ஒன்று, இப்போ தானே அது கம்ப்யூட்டரைஸ் வருது, அதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் கிடையாதுல்ல. ஜாதகம் பார்த்து எழுதி ஜாதக நோட்டை வச்சு தான் எல்லாமே பார்ப்பாங்க, பிறப்பு சான்றிதழ் கூட வச்சுக்குவாங்க அப்போல்லாம். இப்போ இதில் இருக்கிற ஆவணங்கள்லையே ஒரே ஒரு ஆவணம் மட்டும்தாங்க தமிழ்நாட்டில் எளிதாக வாங்கலான்றது இருக்குது, அது கூட எளிது கிடையாது, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு. இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு அவ்வளோ எளிதாக கொடுத்துருவாங்களா? ஆன்லைனில் விண்ணப்பிச்சா கூட கிடச்சிருமா? இவங்க சொல்கிற அந்த 1 மாத அவகாசத்தில் வேகமாக வாங்கி கொடுத்துட முடியுமா? விவசாய தொழிலாளியும் கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய படிப்பறிவு இல்லாத மக்களும் இந்த இதில் எந்த சான்றை கொடுக்க முடியும்? இதில் எந்த சான்றை கொடுக்க முடியும்? நீங்களே பாருங்கள். அவங்களுக்கு எந்த ஆவணங்களை கொடுக்கலான்னு நீங்கள் எங்கே சொல்லியிருக்கீங்க? அவங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அவ்வளோ எளிதாக கிடச்சிருமா? வருவாய்த்துறை மூலமாக வழங்கணும். எளிதாக நம்ம நாட்டில் கிடைக்குதா? அப்போ இது எப்படி ஒரு மோசடியான ஒரு விஷயம்? இதில் இன்னொன்று இருக்குது, பலத்த எதிர்க்கட்சிகள் சந்தேகமே அதுதான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பீகாருக்காரர் இங்கே வேலை பார்க்குறாருன்னு வச்சுக்குவோம். அவர் இங்கே வாக்காளர் ஆகணும்னா ஃபார்ம் 7, அதாவது முகவரி மாற்றம். முகவரி இப்போ நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு மாறிட்டோம், அங்கே இருக்கிற வாக்காளர் அட்டையை இங்கே மாற்றணும், வாக்காளராக இந்த புது முகவரிக்கு மாற்றணும்னா ஃபார்ம் 7 கொடுக்கணும். ஃபார்ம் 6 புதிய உறுப்பினர் சேர்றதுக்கு, ஃபார்ம் 7 நீக்கம் செய்வதற்கு, ஃபார்ம் 8 நான் சொல்கிறது இப்போ ஃபார்ம் 8 தான் முகவரி மாற்றம். அப்போ முகவரி மாற்றம் கொடுக்கறதுக்கு எப்படி நம்ம உள்ளூரில் ஒரு முகவரி மாற்றத்துக்கு நாம் கேட்குறோம், அதேமாரி இவங்க என்ன ஆவணமாக வச்சுக்கலான் இருக்காங்க. மத்திய அரசு கொடுக்குற இப்போ 2002 இருக்குல்ல, 2002 அந்த எஸ்ஐஆர் கணக்கெடுப்பும் போது பீகாரில் இங்கே ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோம். அவங்க அப்பாவோ அவங்க தாத்தாவோ அவங்க யாராவது ஒரு உறவினர் பீகாரில் பட்டியலில் இருந்தால் போதும். அந்த பட்டியலில் அங்கே இருக்காருங்கிறத நிரூபித்தாவே அவர் இந்திய குடிமக்கள். எனவே அந்த பட்டியலில் எங்கள் அப்பா அம்மா இருக்காங்கன்னு அவர் நிரூபித்தாவே அவங்க போட்ட கடிதமோ அல்லது தபால் ஆஃபீஸ் மூலமாக வந்திருக்கிற இந்த முகவரியோ கணக்கில் எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முகவரிக்கு அவங்க ஒரு கடிதம் போட்டாங்கன்னா அந்த முகவரியை எடுத்துக்கிட்டு நான் இங்கே தான் இருக்கிறேன், எங்கள் உறவினர் அங்கே இருக்கார், எங்கள் அப்பா தாத்தா இருக்காங்க, 2002 பட்டியலில் இருக்குது, எனவே என்ன இங்கே வாக்காளராக சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் இங்கே வாக்காளராக சேர முடியும். இப்படி வாக்காளர்களை இறக்குமதி செய்து தான் தனக்கான, அதாவது தான் நுழைய முடியாத, எந்த இடத்திலும் நேர்மையாக ஜெயிக்க முடியாத இடங்களில் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை மூலமாக வாக்காளர்களை இறக்குமதி செய்து ஜெயிப்பதற்கு அல்லது ஏதோ ஒரு கோல்மால் பண்ணுவதற்கு பாரதிய ஜனதா முயற்சி செய்கிறது. எனவே தான் எதிர்க்கட்சிகள் எதிர்க்கிறார்கள். அதுவும் அப்படின்னா ஒரு சீர்திருத்தம்னு சொன்னால் தேர்தல் சீர்திருத்தத்துக்கு எவ்வளவோ விஷயங்கள் செய்யலாம். ஏற்கனவே பல சீர்திருத்தம் செஞ்சுருக்காங்க, பாராட்டக்கூடிய விஷயங்கள். இந்திரஜித் குப்தா கமிஷன் சில ஆதாரங்களை சொல்லியிருக்கு, அது தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். இந்திரஜித் குப்தா உள்துறை அமைச்சராக இருக்கின்ற போது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய செயலாளராக இருந்து அப்பொழுது ஐக்கிய குஜராத் அமைச்சரவையில் அவர் உள்துறை அமைச்சராக இருக்கின்ற போது
நிறைய சீர்திருத்தங்களை தேர்தல் திருத்தம் சொன்னார். அதை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அந்த சீர்திருத்தங்களை எல்லாம் இந்த தேர்தல் திருத்தம் எடுக்கலை. ஆனால் அதுக்கு பதிலாக தேர்தல் ஆணையத்தையும், அதாவது குறைஞ்சபட்ச நம்பிக்கை நம்மளுக்கு நாட்டில் தேர்தல் ஆணையம், இந்த தேர்தல் ஆணையமும் இப்படி மாறிடுச்சுன்னா என்ன செய்கிறது? எனவே தான் இந்த எஸ்ஐஆரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிகள் எல்லாரும் எதிர்க்கிறார்கள். மக்களும் எதிர்க்க வேண்டும். மாற்றம் யூடியூப் சேனலும் இது உள்நோக்கத்தோடு செய்யப்படுகின்ற சீர்திருத்தம் தேவையில்லை, அமர செய்ய வேண்டிய சீர்திருத்தம் தேவை என்று நாமளும் சொல்லுகிறோம். நன்றி, வணக்கம்.